சுவிட்சர்லாண்டில் வந்து வீடு வாங்க இருப்பவர்களுக்கு தெரிய வேண்டிய முக்கிய விடயங்கள். இதை பற்றியான ஒரு விடயத்தை தான் நான் இங்கே பார்க்க போகிறோம். சுவிட்சர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வீடு வாங்கணுன்னு பல விடயங்களில் கனவு கற்பனோடு இருக்கிறார்கள். ஆனால் இப்போதை வந்து முந்திய மாதிரி இல்லை. வீடு வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் 8 லட்சம் ரூபா வீடுன்னு சொன்னால் நீங்கள் 20% கண்டிப்பாக காசு கொடுக்கணும். அது முக்கியமான விடயம். 10% உங்களோட பென்ஷன் காசில் எடுக்கலாம், மிச்சம் 10% நீங்கள் கை காசை வச்சுக்கணும். இப்போ பல இடத்துல இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அந்த 10% காசை வந்து பல பேர் உங்களோட ஸ்டோரில் காட்டுறே இல்லை. காட்டாமல் என்ன செய்கிறோம், ஒரு ஆட்டை கொடுத்து வச்சுக்கிறோம், வீட்டில் வச்சுக்கிறோம், வேறொரு கொண்டோவில் வச்சுக்கிறோம், நான் அந்த அவர்கிட்ட கொடுத்தேன் இவர்கிட்ட கொடுத்தேன், இப்படியா பிரச்சனைகள் வந்து இப்போ இங்கே வந்து கொண்டிருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வங்கிகள் பல பேர் இப்படியா விடயங்களை வித்தியாசமாக வேறு வேறு விடயமாக செய்து முழு வங்கிகள் சுவிட்சர்லாண்டில் முக்கால்வாசி வங்கிகள் வந்து நீ காசு வச்சுருந்தா காசை வந்து நீங்கள் உங்களோட ஸ்டோரில் காட்டியிருக்கணும் இப்படி கொண்டு வராங்க. எல்லா பேங்கும் இப்போ கொண்டு வந்துக்கிறாங்க. ஏன்னா இதனால் இப்படி காசு இருக்குது இல்லைன்னு சொல்லி பிள்ளையான விடயங்களை கொடுத்து பல இடங்களில் பல பிரச்சனைகள், பல வீடுகள் விற்கப்பட்டிருக்குது, பல வீடுகள் வந்து கட்டியலாத பிரச்சனை, இப்படியா விடயங்கள் இங்கே நடந்திருக்குது. இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் வீடு வாங்கியிருந்தால் 20% காசுன்னு சொன்னால் 10% உங்களோட பெஞ்சும் காசு அது உங்களோட இதில் இருக்கும். இதில் பார்க்கலாம் பேப்பரில் உங்களோட இவ்வளோ பெஞ்சும் காசு இருக்குது, இந்த வீட்டு பெருமை வந்து 10% தான் வெளியெடுக்கலாம். சில பேர் கேட்கணும், ஆனால் என்னோட பெஞ்சும் காசுக்கு 2 லட்சம் ரூபா நான் முழு காசு எடுக்கிறான். இந்த சட்டம் வைக்கணும் சொல்லிக்கிறோம். சட்டம் மாறி இருக்குது என்று சொன்னால் 10% மட்டும்தான் வீட்டு பெருமை. 5 லட்சம் ரூபா வீடுனா 50,000 ரூபா, 8 லட்சம் வீடுனா 80,000 ரூபா, அதை மட்டும்தான் நீங்கள் வெளியே எடுக்கலாம். அப்போ நீங்கள் உங்களோட பெஞ்சும் காசுலேருந்து 10% எடுக்கலாம், மிச்சம் 10% காசு வந்து நீங்கள் பேங்க்கில் உங்களோட ஸ்டோரில் காட்டிக்கணும். சில பேரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டோரில் காட்டல, ஸ்டோரில் காட்டினா தங்களுக்கு பிரச்சனை வரும், ஸ்டோரில் இருந்தால் வரி கட்டணும் கூட கட்டணும் அப்படியான பிரச்சனை இங்கே இருக்கின்றது. இதை பற்றி ஒரு விளக்கம் என்ன சொன்னால், இப்படி இந்த வச்சுக்கிற காசை ஸ்டோரில் காட்டுறால என்ன பிரச்சனை என்ன இருக்குது? ஸ்டோயரில் வந்து நீங்கள் உங்களோட சொத்தத்தை நீங்கள் காட்டுறீங்க, அது வந்து காட்டுறதால உங்களுக்கு வந்து ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னு தெரியல, கன பேருக்கு வந்து இதை டேக்ஸில் காட்டினா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோண்டு ஒரு பயம் ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நீங்கள் வேலை செய்யாமல் போய்க்க ஒரு வருத்தம் வந்து ஒரு சோஷலுக்கு போக வேண்டி வந்தால் அவங்களோட அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் அப்போ நீங்கள் சோஷலுக்கு போக முடியாது. அப்படியான சில பேரும் சிந்திக்கிறபடியால் வந்து பேங்க்கில் காசு இருந்தாலும் அது வந்து டேக்ஸில் டெக்ளரேஷன் பண்ணுறதில்ல. முக்கியமாக தெரிய வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், அரசாங்கம் நினைச்சா உங்களோட பேரில் இந்த அக்கௌண்ட்ல என்ன காசு இருக்குன்றதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. என்ன சொன்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா நார்மலா அப்படி அவைக்கு போய் எடுக்க இயலாது. ஆனா அவையில் ஒரு கிரிமினல் பிரச்சனையோ இல்லாட்டி வேற ஒரு சந்தர்ப்பத்துல அவையில் ஒரு டவுட் வருதுன்னு சொன்னா அவையிலால போய் இந்த இன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இன்னும் வரும் காலத்தில் வந்து டிரெக்டாகவே கவர்மெண்ட் வந்து பேங்க் டீட்டெயில்ஸை பார்க்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் வருமானதும் ஒரு கேள்விக்குறியில் இருக்குது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் உழைச்சிருக்கிற காசு நீங்கள் இருக்கிற பேங்க் இந்த நாட்டில் இருக்க பேங்க்ல அந்த காசை போட்டு வச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து டேக்ஸ்லைன் டெக்ளரேஷன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காசு வந்து உங்களோட சொந்த காசாக இருக்கும். இதே நீங்கள் வந்து காசை டெக்ளரேஷன் பண்ணாட்டிக்கு அது வந்து கருப்பு பணத்துக்குள்ள போய் சேர்ந்துடும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்கிக்க அவங்க முதலாவது பார்க்குற உங்களோட போன வருடம் டேக்ஸ் டெக்ளரேஷன். அது காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன வருமானம் வந்திருக்குது, அதே நேரத்தில் நீங்கள் என்னது சேமித்து வச்சுக்கிறீங்க. இப்போ அதில் சைபர் என்டர் கேட்க உங்களுக்கு 1 லட்சமோ 2 லட்சம் ரூபா வீடு வாங்குறதுக்கு காசு தேவை. உங்கள்கிட்ட அந்த காசு இருக்கு, ஆனால் நீங்கள் டேக்ஸில் டெக்ளரேஷன் பண்ண இல்லைன்னு சொன்னால் எக்ஸாம்ட்டுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்தால் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபைன் கூடி அடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. முக்கியமான விடயம், 1 லட்சம் ஃப்ராங்க் வரைக்கும் நீங்கள் சொத்துகள் வச்சிருந்தா அதுக்கு டேக்ஸ் வராது. 1 லட்சம் ஃப்ராங்குக்கு மேலே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு டேக்ஸ் வரி ஒன்று வரும். ஆனால் அந்த வரியும் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. இப்போ வருமான வரியோட ஒப்படைக்கு வந்து சொத்து வரியில் வந்து ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான் அவங்க வந்து கணக்கு பண்ணுறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் உங்களோட செக்யூரிட்டி இருக்குது என்ற எல்லாம் லீகலாக நீங்கள் வந்து டெக்ளரேஷன் பண்ணியிருக்கிறபடியால். அடுத்த கேள்வி, இப்போ நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த டேக்ஸ் சம்மந்தமாக செய்துன்னு வரீங்க? நான் கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு மேலாக இந்த டேக்ஸ் சம்மந்தமாக எல்லா கண்டோன்லையும் செஞ்சுன்னு வரேன். பல பேர் வந்து எங்கள் டாக்டர் வந்து இந்த டேக்ஸில் செய்கிறவர்கள் வந்து இந்த டேக்ஸில் வந்து இப்படி சனத்தில் காசு இருக்குன்றதை காட்டாமல் இருக்கணும். அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். ஏன் அதை காட்டாமல் இருக்கணும், என்ன அவைக்கு அதுக்கு தெரியலையா, இல்லாட்டி அதனால் சில பயப்படினோம். என்னோட வரைக்கும் சொன்னால் என்னோட காசுனா டேக்ஸ் காட்ட ஏன் காட்டல, டேக்ஸ் செய்கிறதான்னு சொன்னார், காட்டினா நல்லமா கூடாதுன்றது அவர் சொல்கிறாரு. அதை பற்றி என்ன விளக்கம் தாருங்க? முக்கியமாக வந்து
டேக்ஸ் செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் போய்க்க உங்களுக்கு நம்பிக்கை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுங்க டேக்ஸ் இருக்கு. மற்றது வந்து டேக்ஸில் என்ன உங்களுக்கு என்ன விதமான கழிவுகள் பண்ணலாம், இதால் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, என்ன நட்டம் இருக்குது. ஒவ்வொரு கேண்டோன்லையும் வந்து ஒவ்வொரு விதமான கழிவுகள் இருக்குது. பேசிக்காக சில விஷயங்கள் இருக்குது எல்லா கேண்டோன்லையும் ஒரே மாதிரி. ஆனால் சில மாநிலங்களில் வந்து சில விடயங்கள் வந்து மாறுபடும். அப்போ நாங்களும் வந்து ஒவ்வொரு வருடமும் என்ன மாற்றம் வருது, இந்த கேண்டோனில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இப்போ இந்த வருஷம் நாங்கள் கூட கழிக்கலாமா இல்லையான்றதை நான் ரிசர்ச் பண்ணி போட்டு தான் எங்களோட கஸ்டமருக்கு வந்து செஞ்சு கொடுக்குறது. முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், என்னோட காலமாக வந்திருக்கிறதுக்கு கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விடயம் தான், எப்பயும் அவையோட நான் வந்து டைம் எடுத்து அவைகளுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு காசு மிச்சம் பிடிச்சிருக்கு, வார வருஷம் நீங்கள் டேக்ஸ் கூட உங்களுக்கு கூடியிருக்குன்னு சொன்னால், வருமானம் கூடியிருக்க பட்சத்தில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் கூடியிருக்குன்னு சொன்னால் என்ன செஞ்சால் டேக்ஸை குறைக்கலாம், என்ன விடயங்களை நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம், அதிலே நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். கூடுதலாக நீங்கள் ஒரு ஸ்விஸ் கம்பெனிக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூட ஃபைலை கொடுப்பீங்க, அவங்க செய்வாங்க, காசை வாங்குவாங்க, டேக்ஸ் ஃபார்ம் நிரப்பி போட்டு தந்துடுவாங்க. ஆனால் மேலதிகமாக இதுக்குரிய விளக்கங்களோ இல்லாட்டி இதுக்குரிய டீட்டெயிலோ உங்களுக்கு தர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸை வச்சு அவங்க நிரப்பி போட்டு அந்த வேலை முடிஞ்சுது. அதோட நான் உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், எங்கே நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம் அந்த விடயங்களையும் சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்து எங்களோட மக்களுக்கு வந்து ஒரு பயமும் இருக்குது, காசு இனி உலகத்தை சேர்த்து வச்சுக்கிறோம், அதை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அந்த ஒரு பயமும் இருக்குது. அதை நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களோட காசு உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தரும் எடுக்க முடியாது. நீங்கள் டெக்ளரேஷன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் ஒரு பின்காலத்திலேயும் வந்து ஒரு சேஃப்டியை தரும். ஏன்னு சொன்னால், முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தாங்க, இந்த டெஸ்டமெண்ட் கதையிலையும் சில பேர் உழைச்சி வச்சிருக்கணும், ஆனால் புள்ளிகளுக்கு எங்கே கொண்டு இருக்கு இல்லை வீட்டில் உள்ள காசு இருக்குன்னு அந்த விளக்கம் தெரியாட்டிக்கு ஒரு இறப்பு வந்த பிறகு அந்த காசு அரசாங்கத்துக்கோ இல்லாட்டி எங்கேயோ தான் போகுது. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் டெக்ளரேஷன் பண்ணி வச்சா அடுத்த சந்ததிக்கும் வந்து வடிவா தெரியும். என்று சொன்னால் உங்களுக்கு நீங்கள் இல்லாத காலகட்டத்தில் வந்து உங்களோட அடுத்த சந்ததிக்கு தான் உங்களோட சொத்துகளும் போகுது. அப்போ அவைகளுக்கு தெரியும் என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு. ஏன்னா எல்லாம் டேக்ஸில் ஃபுல்லாக டெக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதில்லை. அதே நேரத்தில் நீங்கள் எல்லாம் டெக்ளரேஷன் பண்ணி வச்சுட்டு கேட்க அது தனியாக பணமாக இல்லை, நீங்கள் வந்து இப்போ பெருமதியான பொருட்களாக இருந்தாலும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸில் டெக்ளரேஷன் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னா அது நாளைக்கு ஒரு கலவோ இல்லாட்டி ஒரு பிரச்சனை போனாலும் உங்களுக்கு டேக்ஸில் டெக்ளரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த சொத்துக்கு. அதுவும் சொத்துக்குள்ளே தான் அந்த விஷயமும் அடங்கு. அதுவும் கனவேருக்கு தெரியலை. அதே நேரத்தில் வந்து இப்போ இந்த கிரிப்டோ இப்படியான விடயங்கள் வந்த இந்த பங்கு சந்தைகள் வந்த நிலைமையில் கனவேர் அதுக்குள்ளேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து சொத்துக்குள்ளே அடங்குது. அதையும் தான் டேக்ஸில் நோம்பலாக டெக்ளரேஷன் பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் வந்து 10 வருஷமாக இந்த ஸ்டோரி சம்மந்தம் செய்கிறதுன்னு சொன்னால் பல பேர் ரெண்டு வர நேரம் காசு இருந்தால் ஏன் காசை காட்டல, ரெண்டா எனக்கு தெரியல, என்ன அவள் ஒரு ஆடை கொடுத்தேன்னு அவர்கிட்ட கொடுத்தேன்னு இவர் எடுத்து அவர்கிட்ட காட்டிருந்து. தயவு செய்து உங்களோட காசு நீங்கள் காட்டுங்க. ஏனென்றால் இப்படி வீடு வாங்கணும் என்று நீங்கள் நினைத்திருந்தால், இப்போ நான் பல பேருக்கு சொல்லியிருந்தேன், நேற்று ஒரு அண்ணா வீடு வந்தார், ஓமண்ணே நான் வீடு நீங்கள் போன 2 வருஷம் முதல் வந்திருந்தேன், இந்த 25ஆம் ஆண்டு நான் 1,30,000 காட்டிக்கிறேன். அப்போ அவருக்கு வீடு வாங்க வந்து வீடு வாங்குவது இலவாக இருக்கும் என்றால் அவர் டேக்ஸை காட்டி. இப்போ வந்து எந்த பேங்க்கு போனாலும் இவர் வெற்ற காசை டேக்ஸில் காட்டல, இங்கேருந்து இந்த காசு வந்து இப்படியான கேள்வியில் இப்போ வந்து கொண்டிருக்கு. ஆகவே தயவு செய்து உறவுகளே, உங்களோட வருமானம் நீங்கள் சேமித்து வைத்த காசை காட்டுங்க. அதுவும் நீங்கள் வீடு வாங்க போகிறோண்டு இந்த வருஷமோ வார வருஷமோ நீங்கள் வீடு வாங்க போகணும் நீங்கள் நினைச்சிருந்தேன். என்னை பார்த்தா இப்போ எல்லாருமே வீடு வாங்கணும். ஏன்னா உண்மை நாங்கள் வீட்டுக்கு வந்து வாடகை இருக்கிற வீடு கூட கட்டுறோம், நாங்கள் வீடு வாங்கணும் 2 டிசம்பரோ 3 டிசம்பரோ எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி வீடை வாங்கணும்னு சொல்லி பல பேர் வந்து முயற்சி செய்கிறாங்க. உண்மையான நல்ல விடயம். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு 1,500 2,000 கட்டுற இதில் வந்து 2 3 டிசம்பர் வீடு வாங்கினால் குறைய கட்டுற அமௌண்ட் இருக்கிறது. அது நல்ல ஒரு விடத்துக்காக அதை செய்கிறாங்க. ஆகவே சொன்னதை போல் 1 லட்சத்துக்கு உள்ள நீங்கள் காசை கண்டா உங்களுக்கு டேக்ஸ் வந்து வராது. 1 லட்சம் மேல் என்றால் அது கணக்க வராது. நீங்கள் யார்கிட்ட நீங்கள் டேக்ஸ் செய்தாலும் இந்த டேக்ஸில் வந்து உங்களோட காசு காட்டுங்க. உங்களோட பணம் இருக்குது, வீட்டே இருக்குது, ஒரு ஆள் கொடுத்துக்கிறேன்னு நான் கட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னா விடங்களை காட்டுங்க என்றால் உங்களுக்கு வீடு வாங்குறது மிக இலகுவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இது வந்து பல இடங்கள் இந்த பிரச்சனை வந்துகிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஸ்டோர் சம்பந்தம் செய்கிறார். இதுக்கான ஒரு வீடியோவும் வீட்டை டெலிவரி நம்பரையும் அடுத்தபடி நாங்கள் கீழே போடுவோம். நீங்கள் கீழே பார்க்கலாம். இந்த ஸ்டோர் சம்பந்தம் இன்சூரன்ஸ் சம்பந்தம்னா நீங்கள் இதோட தொடர்பு கொள்ளலாம். என்ன சொன்னால் இப்போ டேக்ஸ் விஷயம் வந்து இப்போ வந்து புதிய டெக்னிக் முறையில் வந்து புதிய விடயங்களை கொண்டு வரார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு டேக்ஸை செய்தால் நீங்கள் சில இடங்களில் நீங்கள் ஊருக்கு அப்பா அம்மாவுக்கு அனுப்புகிற காசை கூட நீங்கள் கழிக்கலாம். அதுக்கும் எல்லாட்டும் இருக்கும். அதுவும் மட்டும் இல்லை, கன விடயங்களை நீங்கள் கழிக்கணும். உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு கிட்டாங்க போகிறது அப்படியான விதிகள் படிக்க செலவில் கூட நீங்கள் காட்டக்கூடிய விடயங்கள் இங்கே இருக்கின்றது. பல இடங்களை பார்த்தேன், பல இடங்கள் இந்த இதில் காட்டுவதில் எல்லோரும் படித்து அண்ணே டேக்ஸ் போன விஷயத்தை இந்த கூட வந்துட்டு அப்படி வந்துட்டு இப்படி இருந்து பல முறைப்பாடுகள் இங்கே வந்திருந்தேன். ஆகவே தான் இந்த வீடியோ வந்திருக்கோம். வீடு வாங்குறது தயவு செய்து ஸ்டோர் செய்யும் போது
உங்களோட வருமானத்தில் காட்டுங்க. அது உங்களுக்கு எப்பயும் வீடு வாங்குறதுக்கு மிக இலவாக இருக்கும். அதை விட என்ன சொன்னால், நீங்கள் ஒரு வீடு வாங்கிக்க நீங்கள் பாருங்கள், நீங்கள் 7 லட்சம் ரூபா வீடு வாங்கணும்னா கிட்டத்தட்ட உங்களோட வருமானம் 1,20,000 1,30,000 இருக்க வேணும். ஸோ அப்படியே அப்படியே இங்கே கணக்கு இருக்குன்னா அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் கொண்டு வரோம். ஆனால் நீங்கள் வீடு வாங்க வந்தால் 20% உங்களோட கையில் காசு இருக்கணும், 10% பென்ஷன் காசு, 10% கை காசு, அதோட உங்களோட வருமானம். அந்த வருமானம் எப்படி இருக்குது அந்த விடைங்க நாங்கள் பார்த்து உங்களோட வருமானத்துக்கு எவ்வளோத்துக்கு நீங்கள் வீடு வாங்கலாம் அந்த விடைங்க நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கேட்டால் அதுக்கான விடைங்களை நான் உங்களுக்கு டெலிஃபோன்லையோ அல்லது நேராக வந்தால் அதுக்கான விடைகளை உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தருவோம். மற்றபடி இந்த டேக்ஸ் விஷயத்தில் வந்து நீங்கள் வீடு வாங்குற எண்ணம் இருந்தால் தயவுசெய்து உங்களோட பணத்தை உங்களோட இருக்கிற காசை பேங்கில் போட்டு நீங்கள் உங்களோட வருமானத்தில் காட்டுங்க.